ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்கள், இந்த 7 days ரோஸ் வந்து ஒரு வாரமாக 2 வாரமாக இருக்குது. போன வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் பூத்துது. இன்னமும் அப்படியே இருக்குது பாருங்கள், நிறைய இருக்குது இதில் பூவை. இந்த செடி ஒன்று இருந்தாவே வீட்டுக்கு சரியாக போயிடும். இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இன்றைக்கி என்னென்ன அறுவடை இருக்கும் எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம். பாருங்க, கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கே தவிர கொட்டலை. அப்போ கூட 2 வாரம் 3வது வாரம் இது அப்படியே இருக்குது செடியில். 7 days ரோஸ் அறுவடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். என்னென்ன இருக்கோ எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். சாமந்தி, கலர் சாமந்தி இன்னமும் பூத்துட்டே இருக்குது. இது இப்போ தான் தொடங்குது. அவரைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் அழகாக இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த ஒரு செடியிலே இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ காய்க்கு இருக்கும். இன்றைக்கி இந்த மிளகா கொத்து கொத்தாக இருக்குது, இதையும் பறிச்சிடலாம். எவ்வளோ இருக்கு போன வாரம் ஒரு மிளகா செடியை சொன்னால் இது அடுத்த மிளகா செடி. இந்த வெரைட்டிஸ் வாங்கி வைங்கன்னு வாங்கி வச்சிட்டிங்களா? தண்ணி மட்டும் நிறைய ஊற்றாதீங்க, திட்டமாக தண்ணி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் செடியில் நல்லா காய் பிஞ்சு பிடிக்கும். இது பாருங்க, தொட்ட இடத்துலலாம் செம்ம காய். வெண்டைக்காய் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திராட்சை செடி நல்லா துளிர் வருது. இப்போ தான் நான் பிடுங்கி திருப்பி வச்சதுனால தப்பாக போச்சு. அப்படியே விட்டுருந்தால் நேற்று காயே வச்சிட்ருக்கோம். வேறு சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டில் வாங்கி எடுத்து வச்சேன். அதனால் அது திரும்ப புது செடியாக முளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் நல்லா வந்துட்ருக்கோம். இந்த கொடி அவ்வளோ போயிடுச்சு, நான் பிடுங்கி வச்சுட்டேன், அதனால் இப்படி ஆயிடுச்சு. இப்போது தளிர் வருது. ரொம்ப உழைப்பு ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடியல. நான் ஏன் வச்சேன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு காய் காய்க்குது. நானும் அறுவடை பண்ணுறேன், எதையும் பண்ண முடியல, அவ்வளோ காய் காய்க்குது ஃப்ரெண்ட்ஸ். நானும் அறுத்துட்டே இருக்கேன். பாருங்கள், எவ்வளோ உழைப்பு தெரியுமா இதுக்கு. அந்த அளவு கஷ்டப்பட்டு வெயில் ஒர்க்கு முடிச்சிட்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உரம் போடுறது, தண்ணி ஊற்றுறது எல்லாம் பெரிய வேலை. நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. நம்ம வீட்டிலேருந்து இதெல்லாம் ஆர்கானிக்காக கிடைக்கிற உரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெண்களும் இது இல்லாமல் தேவையை மிச்சப்படுத்தி குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ பழகிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அறுவடையை பார்க்கலாம். முதல் அறுவடை சூப்பர் சொல்லுங்கள். முதல் காய் ஃபஸ்ட்டு இதாக இருக்கிறோம். அழகாக சூப்பராக ஒரே ஒரு சொத்தை கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஆர்கானிக்காக வளர்த்த செடி, எல்லா செடியும் நமக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று இருக்குது பாருங்கள். இருக்குது, நேற்று தான் அறுத்தேன், இப்போவும் இருக்குது. அது அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு 1/4 கிலோ காய் கிடச்சிது. இது ஒரு காய் இருக்குது. இந்த பக்கம் எடுத்தால் பிஞ்சுங்க இருக்குது. அறுவடை பார்க்கலாம், சீக்கிரமாக குயிக்காக முடிக்கலாம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. இதை வந்து நீங்கள் கட் பண்ணி தூரம் உடனே தூக்கி போட்டுருங்க. எவ்வளோ பார்த்தாலும் இப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்கக்கூடாது. இதை எடுத்து போட்டுருங்க. செடி பிரச்சனை அப்புறம். பாருங்கள், இதுலேயும் நிறைய காய் இருக்குது. இதில் 3 காய் இருக்குது. இதே பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது இன்னும் கொஞ்சம் முத்தட்டுமா? சரி வச்சிடலாம். இதில் ஒரு 1/4 கிலோ இருக்குது. இதோ இது மாதிரி தெரியுது பாருங்கள், கோடு கோடாக. இந்த கலீஜ் இதெல்லாம் இது பண்ணி வைக்கிறது. இதுக்கு உடனே நம்ம சாம்பல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வந்து போட்டு இதை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைன்னா செடியெல்லாம் நாஸ்தி பண்ணிடும். இந்த மாதிரி குருத்துங்கெல்லாம் அழுவ போயிடும், வேஸ்ட்டாக போயிடுற அளவுக்கு பண்ணிடும். அதனால் உடனே இதுக்கு வந்து சாம்பலோ நான் உரம் கொடுக்குறேன் பாருங்கள், அது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிலுக்கு முன்னாடி இறக்கலான்னு நினச்சேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கூட இன்னும் கொஞ்சம் போட்டாக்கா இது 1/4 கிலோ ஆகிடும். பார்க்கலாம் அந்த அன்றைக்கி இன்னும் இருக்குதானே. ஒரு காய் இருக்குது. இந்த இதுலேயும் 2 காய் இருக்குது. முள் பார்த்து பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கால் கையெல்லாம் குத்திடுது பாருங்கள். இது 2 இதில் கிடச்சிது. இது இருக்குது பாருங்கள், இதில் இருக்குன்னே நினைக்கல, அவ்வளோ பெரிய காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் பிஞ்சு இருக்குது. இத்தனைக்கும் இவ்வளோ சின்ன க்ரோ பேக்கில் தான் சின்னதாக ஒரு பாட்டில் வச்சு வீட்டில் கிடைக்கிறதே வச்சு வச்சேன் பாருங்கள். இதில் எத்தனை காய் இருக்குது பாருங்கள். ஏற்கனவே ஒன்று பறிச்சுட்டேன். எல்லா பாட்டிலையும் வச்சு பச்சை மிளகா செடி வச்சேன், எல்லாம் பிஞ்சு விட ஆரம்பிச்சிச்சு. இதில் இன்னொரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ தான் வெண்டைக்காய் செடி வந்து தளிர் விட ஆரம்பிக்குது. இதில் ஒரு 4, 5 காய் 6 காய் அறுத்துட்டேன். வெண்டைக்காய் அவ்வளவா செடி வைக்காத விட்டுட்டேன். இது இன்னும் பெருசாகும். இது முத்தாது இனிமே. இது ஒரு காய் இருக்குது. இது இருக்குது பாருங்கள், நிறைய ஒரே வாட்டியாக செடி வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிடைச்சதில் வாரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மண் போட்டு வச்சேன், வேஸ்ட்டாக போகாமல் வைக்கலான்ட்டு. அந்த அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே என்ன அறுவடை வீடியோ பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், கண்ணாடி காய் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து 2 காய் இருக்குது. இது பாருங்கள், ஒரே ஒரு சொத்தையும் கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது காய்ங்க. இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கை தான் குத்தி விட்டுடுது. இது எவ்வளோ சின்ன பேக் பாருங்கள். இது வந்து மாவு வாங்கிட்டு வந்தேன். அந்த மாவோட பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இதாக எடுத்துகிட்டு வந்து வச்சேன் பாருங்கள். இது எப்படி வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் என்னென்னலாம் செடி பாருங்கள். இதில் அர்த்தம் இந்த பக்கம் விட்டுட்டு இருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. பாருங்க, கை மட்டும் உசாராக பார்த்து பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே முள் குத்துது அப்படியே. இன்றைக்கி மாடி மேலே இவ்வளோ கத்திரிக்காய் மட்டும் கிடச்சிது. கீழே இருக்குது, கீழே அது அறுவடை பண்ணிவிட்டு கத்திரிக்காய் அறுவடை எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மேலே மட்டும் 2 கிலோ காய்க்கு இருக்குது. வெண்டைக்காய் அறுவடை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு காய், இது முத்திட்டு இருக்குது, இதுவும் முத்திட்டுருக்கு. இது ஒன்று தான் நம்ம இருக்கணும். ஒரு செடி தக்காளி வந்து சொன்னேன் 10 நாளைக்கு ஒரு செடி வச்சா நமக்கு எப்போவும் காய் கிடைக்குன்ட்டு. அந்த செடி போயிடுச்சு, வேறு தக்காளியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பிஞ்சு விடுது தக்காளி. இது அப்படியே நான் நடலை தப்பு செடியாக வந்து நல்லா பிஞ்சு விட்டுட்ருக்கு, பூ விட்டுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்திருக்கு. இது எல்லாம்
இதுவாகிட்டுருக்கு, எல்லாம் முத்திட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விதைக்கு விட்டுடலாம் எல்லாம். அதுவும் விதைக்கு விடலாம், இதுவும் விதைக்கு விட்டுடலாம். வெண்டைக்காய் இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. கத்திரிக்காய், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. வெயிலுக்கு முன்னாடி அறுக்கலான்னு நினச்சேன், வெயிலே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. பூ அறுவடை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பூ வந்து 2 வாரம் 3 வாரம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது. இது காஞ்சிச்சது தவிர உதிரவே இல்லை. 7 days ரோஸுன்றது இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அறுவடை பண்ணிடலாம். செடியில் பூ விடக்கூடாது, ஆனால் நான் விட்டுட்டேன், அறுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் விட்டேன். பாருங்க, இவ்வளோ பூ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து செடியில் மட்டும் பூ விடாதீங்க. எனக்கு டைம் இல்லைன்னு நான் விட்டேன், நீங்கள் விடாதீங்க. செடியில் பூ விட்டிங்கன்னாவே செடி தழித்து வராது. இப்போது இதோ தளிர் வந்துட்டு இருக்கு பாருங்கள். இது பூ முடிஞ்சுதான் இதோ தளிர் வருது பாருங்கள். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வரும். இன்னும் நான் முன்னாடி கட் பண்ணியிருந்தேன்னா இன்னொரு குருத்து எல்லாத்துலேயும் வந்திருக்கும். இது மாதிரி விட்டாருங்க. அதே மாதிரி தான் அந்த செடியெல்லாம் கூட பாருங்க. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அரும்பு தளிர் வந்துட்டு கட் பண்ணி விட்டதும் இவ்வளோ வந்துட்டுருக்கு இந்த செடியில். வெண்டைக்காய் அதை விதைக்கு இதுவும் காஞ்சிச்சு. எல்லாம் விதைக்கே விட்டுறேன் நான். 1 2 காய்க்கிறதுனால விதைக்கே விட்டுடுறேன். இந்த இதுவும் இருக்குது, இதுவும் முத்திச்சு, விதைக்கே விட்டுடலாம். விதை நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், அதனால் நம்ம கையில் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லையா? அதனால் நம்மளே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு விட்டு இருக்கேன். அப்புறமா எடுத்து அதை விதைச்சிக்கலாம். இந்த கலர் சாமந்தி அறுவடை பண்ணிக்கலாம். வெயில் வந்துடுச்சு. வெயில் வராதுக்கு முன்னாடி நான் வந்து கட் பண்ணலான்னு நினச்சேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு டைம் சரியாக போச்சு. இதெல்லாம் அப்புறமா அறுத்துக்கலாம். எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக வந்திருக்கு. செடிக்கு இவ்வளோ பூ கிடச்சிது. செவந்தி மாடி மேலே செம்பருத்தி செடி வச்சேன், இதுவும் பூத்துருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு. நேற்று பறிக்கல. இதை நீங்கள் மாடி மேலேயும் இந்த செம்பருத்தி செடி வச்சிங்கன்னா நல்லா பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூத்து குழுங்குது. இதையும் கட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணி தான் நான் போடுறேன். நீங்கள் லென்த்தாக போல் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக மட்டும் எடுத்துருக்கேன் நான், ஃபுல்லாக போடலை. முக்கியமாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள் என்னோடய வீடியோவை தவறாமல். நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் செய்வேன். இன்னும் கொஞ்ச நாளில் சப்ஸ்கிரைப் அதிகமாகிடுச்சு. உங்களோட தயவில் எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எனக்கு. நான் உங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ண போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். ரொம்ப நன்றி உங்களுக்கெல்லாம். உங்கள் நல்ல உள்ளங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்வேன். தேங்க்யூ. சாமந்தி இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ். பூ இதிலே காஞ்சிச்சு. இது முடிஞ்சது. இனிமேல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பூ. முடியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மேலே ஏறி வந்து இதுக்கு அதுக்கும் ஓடி ஓடி இதை வீடியோ எடுத்து பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். வீடியோ எடுக்கிறேன்னா ஈஸி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் முடித்து அதை அப்லோடு பண்ணி போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதை பார்க்கணும். அது பார்க்காது நல்லா எல்லோரும் நல்லா பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம்.
இதுக்காக இவ்வளோன்னு கஷ்டப்பட வைக்காதீங்க. நல்லா பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் போடுறேன். நீங்கள் இதை பார்க்கணும். இந்த செடியில் ஃபஸ்ட்டு அறுவடை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே தான் வரும். இவ்வளோதான் சாமந்தி. சாமந்தி, 7 டேஸு, செம்பருத்தி சூப்பராக வந்திருக்கு. இந்த முல்லை செடி பாருங்கள், வேறு இடத்துல பெரிய பாட்டில் வச்சுருக்கேன் நான். செம்மையாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. என்னோடய உழைப்பு இது. நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சது. வாங்க அவருக்கு அறுவடை பார்க்கலாம். கொடி கீழே போயிட்டுக்குது. மாடி மேல் தான் இது எல்லாமே. பாருங்கள், தூசெல்லாம் ஆயிட்டு பாருங்கள், இவ்வளோ இருக்குது அவரைக்காய். நேற்று ஒரு 3/4 கிலோ காய்க்கு அறுத்து வீடியோ போட்டிருக்கேன். சமைச்சே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ பாருங்க. சொல்கிறேன் இல்லைங்களா, கணுக்காயின்னு. இதுதான் கணுக்காய். இது வந்து நிறைய நாள் காய்ச்சிட்டே இருக்கும். இந்த விதையை வாங்கி போடுங்க. அது வந்து அந்த இன்னொரு இது வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுது. இது வந்து நிறைய நாளுக்கு காய்க்குது. முத்துனதெல்லாம் சேர்த்து வச்சு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முத்துனது. இதையும் எடுத்து போட்டிருக்கேன். மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து இந்த இதோட உள்ளே இருக்கிற விதையே இருக்கும். ஒரு 2 கிலோ 3 கிலோ ஆகிற அளவுக்கு இருக்குது நம்மக்கிட்ட. பாருங்கள், ஒரு செடியே வளைச்சிச்சு. இந்த அவரை செடி மாதுளை செடி மேலே ஏறிட்டு செம்ம காய் காய்ச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய் இல்லைன்னு பார்த்தா எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். அங்கேயும் எல்லாம் காஞ்ச காயும் இருக்குது. காஞ்ச காயும் பறிச்சுக்குவோம். வெயிலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடலான்னு பார்த்தேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வெயில் வந்துருச்சு பாருங்க. இது உள்ளே கணு காயின்னு சொல்கிற மாதிரி இது பாருங்கள். உள்ளே கூட எவ்வளோ அவரைக்காய் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த அவரைக்காய் கொட்டையே எடுத்து குருமா குழம்பு செய்யலாம். பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள்.
போன வாரமும் இந்த இடத்துல அவ்வளோ அவரைக்காய் அறுத்தேன். இந்த வாரமும் அவ்வளோ இருக்குது பாருங்கள். செடியே வந்துடுச்சு பாருங்க. உடஞ்சே போயிடுச்சு, கிளையே உடஞ்சிச்சு. இவ்வளோ காய் இருக்குது. அறுக்க அறுக்க இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஜாதி மல்லி செடி ப்ரூனிங் பண்ணி விட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்திருக்கு. செம்மையாக வரும் பார்த்துக்கோங்க ஜாதி மல்லி செடி. இனிமேல் வந்து நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும், பூ பூக்கும் நல்லா பாருங்கள். அவரைக்காய் தான் நிறைய இருக்குது. அவரைக்காய், கத்திரிக்காய் மெயின் என்னோடய இதில் பாருங்கள். பூங்க நிறைய காய்ச்சிருக்கு. இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். அங்கே இருக்குது, அதெல்லாம் எட்டாது. இவ்வளோ கிடச்சிருக்கு. அந்த ஒரு இடத்துலையே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கே அவ்வளோ கிடச்சிருக்கு. காஞ்ச காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சின்னதாக இருக்கிறது வந்து நம்ம இப்போவே குழம்பு செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த காயெல்லாம் விதை மட்டும் எடுத்து அறுவடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் பாருங்கள். சீக்கிரமாக அறுவடை ஆயிடுது. இது பட்டை காய் பாருங்க. எல்லாம் அறுவடையுது. இந்த காஞ்ச காயெல்லாம் 100 நாளைக்கு எடுத்து எவ்வளோ வந்துக்குதுன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இவ்வளோ காய் இருக்குது. வெயில் வேறு நின்று பறிக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் இல்லை. இந்த வெயிலில் இவ்வளோ வர்றது பெரிய விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது பெரிய காய். இதுவும் கணுக்காய் கிடையாது. இது வந்து பெருசாக இருக்கும். சீக்கிரமாக அறுவடை முடிஞ்சிடுது. அது ரொம்ப நாளைக்கு வருது. கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வெயில் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இங்கேயே காயிட்டோன்னு போட்டுடலாம். வெயில்லையே காஞ்சிச்சின்னா எடுத்து வச்சுக்கலாம். அவரைக்காய் போதும் ஃப்ரெண்ட். இனிமேல் வெயில் ஏறிச்சு, என்னால் அறக்க முடியல. நம்ம இங்கேயே கழுவிக்கலாம் அவரைக்காய். அவரைக்காய் இவ்வளோ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாம் அலசி எடுத்துன்னு வந்தாச்சு. பூ, அவரைக்காய், கத்திரிக்காய் இது கிடச்சிருக்கு. இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் தண்டு கீரையை அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது. கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இது இந்த சந்தில் நான் நடலை, இதை பாருங்கள். இந்த சந்தில் வந்து முளைச்சி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சகப்பு பொன்னாங்கண்ணி கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கிட்ட கிடச்சிருக்கு. இது வந்து தண்டு கீரை, குப்பைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரையும் மொத்த கீரையை சேர்த்து இவ்வளோ கிடச்சிருக்கு. புதினா கட் பண்ணிக்கலாம் வாங்க. அங்கே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இருந்தோம். அங்கங்கே இருக்குது. மிளகாவும் இருக்குது, காஞ்ச மிளகா. நம்ம தேவைக்கு இவ்வளோ புதினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க. ஒரு கட்டுக்கிட்ட இந்த சர்வ் பண்ணாங்கண்ணி எல்லாம் கிடச்சிருக்கு. இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. பச்சை மிளகாலாம் இருக்குது. இது அறுவடை பண்ணுறதுக்கே ஒன்ஸ் இல்லை. இது பண்ணாலும் தேவைக்கு இப்போ தேவைன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்னு விட்டுடலாம். கொஞ்சமாக பறிச்சிக்கலாம். இன்றைக்கி தேவைக்கு எவ்வளோவே இதில் பறிக்கல. அப்போ கூட இது நல்லா வரட்டும். இது நம்ம வீட்டுக்கு மிளகா அரைக்கிறோம் இல்லை, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படியே பழுக்கட்டும்னு விடுறேன் செடியிலே. இது வந்து என்ன ரகமான வெரைட்டிஸ் மிளகான்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக வருது இலையெல்லாம். என்ன ஒரு காயும் இன்னும் தென்படலை. பிஞ்சு மட்டும் வந்துட்டுருக்குதோ. இது வந்துருக்கு பாரு பிஞ்சு. அதுதான் தண்ணி அதிகமாக வந்ததுனால இப்படி இருக்கா என்னான்னு தெரியல. இது கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக விடணும் தண்ணி. ஆனால் பூ தான் வந்துட்டுருக்கு இப்போது. இது வேறு வெரைட்டிஸ் மிளகா. இதில் இருக்கிற காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு சின்ன பாட்டில் குட்டி செடி ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றலனா கூட அப்படியே வாடிடுது. காலையில் வாடி போயிருந்தது, வந்ததுமே தண்ணி ஊற்றணும் அதுக்கு. இது காயை அறுத்து மொத்தம் போயிடுச்சு. இப்போது இது மாதிரி போனதை நீங்கள் இப்படியே விடாதீங்க. இது வந்து இதோ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது இப்படி இந்த தழையெல்லாம் உருவி விட்டுருங்க. பூ எடுக்கிறதெல்லாம் உருவாதீங்க, அந்த தழையை உருவி விட்டுருங்க. இது அறுவடையெல்லாம் முடிஞ்சிச்சுது. ஆனால் இப்படி இலை சுருட்டின்னு இருக்கும். நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னா இதெல்லாம் பூ இருக்குது, இதை விட்டுடலாம். பூ இல்லாதது மட்டும் இப்படி எடுத்து விடுங்க. அப்போ வந்து செடி நல்லா தழைச்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள். திருப்பியும் பூ பூக்கணுன்னா காய் காய்க்கணும் நமக்கு தேவைன்னா இது மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி தழையெல்லாம் உருவி போட்டுருங்க. இது வந்து வருது. இது கொஞ்சம் அப்படியே நோவை வச்ச மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சோண்டு ஏதாச்சும் போடணும் உரம். பாருங்க எத்தனை வெண்டைக்காய். நான் விதைக்க விட்டுட்டேன், இதை அறுக்கவே இல்லை. இது வந்து முத்திச்சு, இதை அறுத்துக்கலாம் விதைக்கு. சூப்பராக பிஞ்சு விட்டுருக்கு. போன வாரமே வந்துச்சு, இந்த வாரமும் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாருங்கள். அது ஒரு காய் இருக்குது. எல்லாம் பெருசாகிட்டு வருகுது. இது மட்டும் பிஞ்சு விடுது அழுவிடுது, பிஞ்சு விடுது அழுவிடுது. ஒரே காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சி சுரக்காய். அது எப்படி தான் அவன் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
எனக்கு இந்த சுரக்காய் பயிர் வச்சு பழக்கம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு மூலையிலேருந்து அது வந்து இப்படி சரியாக காய்க்கல. இது ஒரே காய் வச்சிச்சு. இந்த கலர் சாமந்தி இப்படி முடிஞ்சது, பூத்து முடிஞ்சதே. இதை கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடும். அப்போ தான் எந்த செடியுமே பூத்து முடிஞ்சதும் கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வரும். பாருங்க, மிளகா அறுவடை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா இன்னும் செடி மொத்தத்தையும் காலி பண்ணியாச்சு. இனிமேல் அது பூ விட்டு தளிர் விட்டால் தான். இது உருவி விட்டுருங்க அந்த தழைங்களை, திருப்பி தளிர் வரும். ஒன்று முடிஞ்சதுமே இப்படி பண்ணி விட்டுட்டிங்கன்னா திருப்பி தளிர் வரும். அது இது சூப்பர் வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அரைக்கிறதுக்கே மனசு இல்லை. அது நல்லா காக்கிட்டோம். மொத்தமாக சேர்த்து மிளகா அரைக்கிறதுக்கு வச்சுக்கலான்னு விட்டுருந்தேன். அதை